அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம தேக்கு மரத்தை பற்றி பார்த்துருப்போம், கும்பல் தேக்கை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்க்குற மரம் என்னான்னு பாருங்கள். இதாங்க வந்து மஹோகனி. இதை வந்து எல்லா நம்ம நாட்டோட மரம் கிடையாது, இது ஆப்பிரிக்கன் காயாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து ரொம்ப விரைவில் பெருக்கக்கூடிய மரம். இது வந்து வச்சு நம்ம எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்களாக்கும் ஒரு 2.5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இதுக்கு அதிகமாக தண்ணி விட கிடையாது. தண்ணி விட்டுருந்தா வந்து இன்னும் பயங்கரமாக பெருத்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 6 மரம் வச்சுருந்துருப்போம். அந்த 6 மரம் வச்சு சாம்பிளுக்கு பார்த்ததில் தான் சரி நம்ம மண்ணுக்கு இந்த ஆப்பிரிக்கன் காயா வந்து வெகு சீக்கிரத்தில் பெருக்குது அப்படின்றதுக்காகத்தான் ஒரு 30 கண்டு வந்து திரும்ப வாங்கி வச்சேன். அந்த 6 கண்டை வந்து 6 மரம் வச்சேன்ல, அந்த 6 மரத்தை போய் பார்ப்போம் எவ்வளோ பெருசாக பெருத்திருக்குன்றத. இங்கே பாருங்கள், அந்த 6 மரத்தில் அந்த லைனில் வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த தென்னை மரம் பக்கத்தில் 2 மரத்துக்கு இடையில போகுது பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம்ன்றத. இதெல்லாம் வந்து இப்போ 2.5 வருஷமாக வச்சது தான் இந்த மரம். இந்த மரமே எம்மிட்டு ஹைட் இருக்குன்றத பாருங்கள். இந்த 2.5 வருஷத்தில் இது ஹைட்டு போகிறதுனால தான் பெருவனையம் வந்து இன்னும் சீக்கிரமாக இல்லாமல் இருக்குது. இது ஹைட்டு குறைவாக இருந்தால் டக்குன்னு பெருத்துரும். இந்த கிளைகள்லாம் வந்து நம்ம கவாத் பண்ணி ஒன்றோம். மேக்ஸிமம் எப்போ வந்து நம்ம கவாத் பண்ணோம்னா நல்ல மழை காலத்தில் தான் வந்து இதை வெட்டணும். ஆனால் நான் எதுக்காக வெட்டாமல் விட்டுருக்கேன்டா, நிழல் வந்து நம்ம ஆடு மாடு வச்சுருக்கோம், கோழிகள் இருக்குது, எல்லா விலங்குகளும் நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த வாதுகளை அரைக்கிட்டமாக்கும் வெயில் வந்து உள்ளே விழுகும், நிழல் கிடைக்காதுன்றதுக்காகத்தான் நம்ம அரைக்காமல் விட்டுருக்கோம். மரம் இருந்தால் போதும், நல்லா பெருக்க விட்டியும் அரைக்கலான்றதுக்காக விட்டுருக்கோம். வாங்க இங்கே பாருங்கள், அந்த மரத்தை பார்ப்போம். இதாங்க அந்த 4.5 வருஷத்தில் வச்ச மரம். 4.5 வருஷத்தில் இதோட தூரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றத. எந்த மரம் இவ்வளோ பெருசாக பெருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மஹோகனி வந்து இவ்வளோ பெரிய மரமாக பெருத்திருக்கு. எம்மிட்டு ஹைட்டு போயிருக்குன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட 20 அடி இருக்குமுங்க எனக்கு தெரிஞ்சு. 20 அடி ஹைட்டில் இது மாதிரி ஒரு 5 மரம் வந்து நல்லா பெருத்துருச்சு. இந்த மாதிரி தான் எல்லா மரமும் பெருக்கும். இது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் இந்த மரத்தை நம்ம வந்து கட்டிங் பண்ண முடியும். கட்டிங் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மரம்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஏற்கனவே அடங்கலில் வந்து அந்த ஃபார்ம் வாங்கி எழுதி கொடுத்துருக்கு இன்னும் மரம் இருக்குன்றத. அதனால வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எப்போ தேவையோ அப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மரத்தில் நம்மளுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே இதில் கிடச்சிரும். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி பார்க்குற மரம்லாம் ஒரு மரம் வெட்டினா ஒரு 5-6 மரம் வெட்டணும் நம்ம தேவைக்காக. இந்த மரங்களில் வந்து அப்படி வெட்ட தேவையில்லை. ஒரு மரத்தை கட் பண்ணாவே நம்ம ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஜாமான் தேவையோ அத்தனை ஜாமான் இந்த ஒரே மரத்தில் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான மரம், அவ்வளோ பெருசாகும், அம்பிட்டு ஹைட் ஆகும். அதுக்காகத்தான் இது நான் வந்து இதை தேர்வு செஞ்சு நட பண்ணது. இந்த மரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர விட்டின்தான் பாக்கி ஒரு 30 மரத்தை வாங்கி அந்த பகுதியில் வச்சு விட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து நம்ம தோட்டத்தை சுற்றிலும் எப்பயுமே ஒரு தோப்பு மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் மரத்துகளை வந்து அதிக பேர் வந்து தோட்டந்தரவில் வைக்க மாட்டாங்க. கேரளாவில் நம்ம போய் பார்த்தோமாக்கோம், எங்கே பார்த்தாலும் ஒரு வீடு இருக்குது அப்படின்டா அந்த வீட்டை சுற்றிலும் எல்லா மரமே இருக்கும். மாமரம் இருக்கும், பலாமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், மஹோகனி வச்சுருப்பாங்க, எண்ணற்ற மரம் இருக்குது, அத்தனை மரமும் வச்சுருப்பாங்க கேரளாவில். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களாக்கும், ஒரு மரம் இருந்தால் வந்து நம்ம வீட்டு காம்பவுண்டை உடைச்சிரும், வீட்டு செவுத்தை உடைச்சிரும் அப்படின்ட்டு தவறான புரிதலோடு வந்து மரத்துக்களை வந்து வீட்டு பக்கத்தில் வைக்கிறது கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மரம் வைக்கிறதுனாலையோ நம்ம செவிறு உடைய போகிறது கிடையாது. இந்த பாருங்கள், தொட்டி இங்கே தான் கட்டியிருக்கேன். தொட்டிக்கு அந்த பக்கம் மரம் வச்சுருக்கேன். தொட்டி பக்கத்துலேயே தென்னை மரம் வச்சுருக்கேன். அதே பக்கத்தில் இங்கே பாருங்கள் மஹோகனி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தொட்டி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி தொட்டி கட்டுறதுக்கு முன்னாடியே மரம் வச்சிட்டேன். தொட்டி இப்போ தான் ஒரு 3 வருஷம் தான் ஆகும் கட்டி. இங்கே பாருங்கள், இத்தனை பெரிய மரம் ஆயிடுச்சு. இந்த வேர் வந்து அங்கே போய் உடைக்க போகிறது கிடையாது, ஆனால் வேர் போயிருக்கு. எல்லா தவறான புரிதல் தான் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்ல சில மக்கள் வந்து தவறான புரிதலோடு இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் வீடாக இருந்தாலும் தோட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையை வந்து வளர்க்கணும்டா நீங்கள் ஒரு ஓரமாக வச்சு வளங்க. அதனால வந்து அந்த வேர்னால் பாதிப்பாண்டா கண்டிப்பாக கிடையாது. வேர் வந்து கீழே போயிடும், உங்கள் செவுத்துக்கு அடியில் போயிடும். அதனால ரொம்ப பெரிதாக வந்து
உங்களுக்கு சேஃப்டி தான். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம இப்போ கட்டடம் கட்டியிருந்தோமாக்கா அந்த கட்டடத்துக்குள்ளே போனால் விரிசல் விடும். நம்ம வந்து இப்போ போஸ்ட்டு போட்டோ ரேஸ் பண்ணியோ கட்டும்போது வந்து அது கீழே போகல, அது ஒரு சைடில் விலகி போயிடும். அப்படின்றப்ப எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்களா, ரூஃபில் வந்து ஓட்டை விட்டு ரூஃபுக்குள்ளே இந்த மரத்தை வச்சு காங்கிரீட் போட்டிருக்காங்க. அவங்களாம் எப்படி போட்டிருப்பாங்க? அங்கே எத்தனை மரம் இருக்குது, எவ்வளோ பெரிய மரம் இருக்குது. அந்த மாதிரி இயற்கையோட நம்ம ஒன்றி வாழணும்டா நம்ம சில மரங்களை வந்து நம்ம வெட்டி எடுக்க தேவையில்லை, வெட்டணுன்ற அவசியமும் கிடையாது. இயற்கையை கண்டிப்பாக வள்ளலார் சொல்லியிருப்பாங்க, எல்லா பேருமே ஒவ்வொரு மரம் ஒரு மனிதனாக பிறந்தா வளர்க்கணும்ட்டு. எனக்கு வந்து என்னை பொறுத்தளவுக்கு இந்த மரத்தை வளர்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்போ பார்த்தாலும் இன்னும் நிறையா மரம் வைக்கணுன்றது ஆசை தான். இருக்கக்கூடிய எல்லா வேலையும் கூட விவசாயத்தை பார்த்து விவசாயத்தில் இருந்தால் மிளகா செடி நட்டோம், மிளகாய்க்கெலாம் தண்ணி ஊற்றலை. ஆனால் இந்த மரங்கள் இருந்தால் இதில் ஒரு ட்ரிப்பை போட்டு கூட நான் தண்ணி விட்டுருவேன். இப்போதைக்கு எனக்கு இது எதுவும் பயன்பெறாட்டியும் இன்னொரு 20 வருஷம் கழித்து எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நான் தேவையானதை இந்த மரத்தை வச்சு என்னால் வாங்கிக்கிற முடியும். ஆனால் இப்போ சிறுக சிறுக நம்ம விவசாயம் பண்ணாலும் அன்னன்ன செலவுகளுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாகிடும். அதனால் இருக்க இடத்துலையும் முக்கியமான தேவைகளான மரத்தை சூஸ் பண்ணி மழை காலத்தில் நான் இன்னும் அதிகப்படியான மரங்கள் வைக்கணுன்றது எனக்கோட ஆசை. அது மாதிரி எல்லா பேருமே தமிழ்நாட்டில் புரிதலோட எல்லாம் இயற்கையை கேரளாவில் மாதிரி பாதுகாக்கணும்டா. தோட்டந்தரவில் கொஞ்சம் வரப்போட்டி நீங்கள் விவசாய நிலத்துக்குள்ளே வைக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் வரப்பு சார்ந்து வயல் சார்ந்து அந்த நிலன் எந்த திசையில் விழுகுதோ அதை நோக்கி மரத்தை நடுங்க. அப்போ வந்து ஏகமாக உங்களுக்கு நிலன் விழுகாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் பாருங்கள், இந்த இங்கே பாருங்கள், அங்கே கருங்காலி வச்சுருக்கேன், அங்கே ஒரு கருங்காலி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் கருங்காலி. அந்த படந்து பச்சை பசேண்டு இலை தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து இது வந்து ஒரு வகையான கருங்காலி தாங்க. இந்த மரம் வந்து இது வந்து ஒரு வகையான கருங்காலி மரங்க. இந்த கருங்காலி வந்து யாரும் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது 2 வகையான கருங்காலி இருக்குது. இது வந்து ஒரு வகையான கருங்காலி, இன்னொரு வகையான கருங்காலி வந்து முள்ளாக இருக்கும், கொக்கி முள் மாதிரி. இந்த மாதிரி மரமும் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம். எதுக்குண்டா இது ஒரு வைஃபாக இருக்கும், வைப்ரேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு தோட்டத்தில். இதெல்லாம் ஒரு சாமிக்கு உகந்த மரம்ன்றதுக்காகத்தான் கொண்டு வந்து சூஸ் பண்ணி நட்டேன். ஆனால் நட்டதுலேருந்து இப்போ வரலையும் நான் சின்ன நாற்று சும்மா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய நாற்று தான் நட்டேன். ஆனால் இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. ஆடு மாடு கிடச்சதுனால தான் கிளைகள்லாம் அங்கனே பிரிஞ்சிருச்சு, இல்லைண்டா ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற மரங்களை வச்சு தோட்டத்தில் பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.